ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது மேத்ஸ்ல நியூ டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட எல்லா மாடல் சம்ஸும் நம்ம இதுல பார்க்க போறோம் ஒன் பை ஒன். இப்போ டைரக்ட் கிளாஸ் உள்ளவங்க இதோட பிரிண்ட் அவுட் வந்து நாளைக்கு தரேன், ஓகேவா? நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஏற்கனவே உள்ள இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் பிரிண்ட் அவுட், மிக்சர் அலிகேஷன், அப்புறம் இது இந்த மூணு நாளைக்கு தரேன். யாராவது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? கோவாஸ் நீங்க வரும்போது ஞாபகப்படுத்துங்க. எனக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. வரும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கேட்பேன் கொஸ்டின். ஓகே, ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட டாபிக் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு மாடலா பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ரேஷியோனா என்ன? ஒரு ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ எடுக்கணும்னா எப்படி எடுப்போம்? காமனான நம்பரால என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். அதான் ரேஷியோ, ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோல இப்போ நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன், 52:64. இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி ரேஷியோ எடுப்பீங்க? எந்த டேபிளால டிவைட் பண்ணுவீங்க? 2 டேபிளால டிவைட் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஸோ 2 டேபிளால டிவைட் பண்ணா 26:32. ஓகேயா? மறுபடி 2 டேபிள்ல போடலாம் தானே. அப்புறம் 13:16. இதுக்கப்புறம் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ எது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அதுதான் என்னது? ரேஷியோ அப்படின்னு சொல்றது, ஓகேவா? அதுல நம்ம மாடல் வைஸா உள்ள சம்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்ன மாடல் ரேஷியோல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து மாடல் 1, ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர்ஸ். நமக்கு வந்து ப்ரப்போர்ஷன் சொல்றோம்ல, அதுல வந்து மொத்தம் எத்தனை விதம் இருக்கு அப்படின்னா, தேர்ட் ப்ரப்போர்ஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ரப்போர்ஷன், அதுக்கப்புறம் மீன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு 3 விதமா இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து. இத தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மூன்றாவது விகிதம், நான்காவது விகிதம், சராசரி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மூன்றாவது நான்காவது விகிதம்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஸோ ஒரு நம்பர்ஸ் வந்து 3 நம்பர்ஸ் இருக்குன்னா அது ஒரு ப்ரப்போர்ஷன் கான்ஸ்டன்ட்ல இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ரப்போர்ஷன். சரி, ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் பார்க்கலாம்.
ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 4 நம்பர் வந்து ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் நான்காவது விகித சமம் அந்த அடிப்படையில இருக்கணும் அப்படின்னா இதுக்கான கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ வந்து மிடில்ல இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுக்கு பேரு தான் ஃபோர்த் ப்ரப்போர்ஷன் பேரு. ஓகே, நான்காவது விகித சமம் a இன்டூ டி ஈக்குவல் டு பி இன்டூ சி. ஸோ இது வந்து ஃபோர்த் ப்ரப்போர்ஷன். இதே தேர்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் a கமா b கமா சி. மூணு நம்பர் இருக்குன்னா இதோட தேர்ட் ப்ரப்போர்ஷனுக்கான கண்டிஷன் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டூ சி அல்லது பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்டூ சி. இந்த மாதிரி இருக்கணும். அதாவது சென்டர்ல உள்ள நம்பரோட ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் ப்ரப்போர்ஷன். இதே தான் மீன் ப்ரப்போர்ஷனுக்கும். மீன் ப்ரப்போர்ஷனுக்கான கண்டிஷனும் இதே தான். அதாவது சராசரி விகிதம் அப்படின்னு கேட்டாலும் இதே தான். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் வந்து செய்ய போறோம். நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? ஸோ இது எப்படின்னா ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4,5,6,7. அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ABCDன்னு எடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா இது எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஃபோர்த் ப்ரப்போர்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர்ஸ் 2,5,4. அப்படின்னா நாலாவதா இருக்கிற நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2,5,4, நாலாவதா இருக்கிற நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது என்னன்னு வச்சுக்கணும்? எக்ஸ். இந்த கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணுங்க. ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர்ஸ் 2,5,4, எக்ஸ். விகித சமன் அல்லது சமம் எப்படி என்ன சொல்லலாம். தமிழ்ல இந்த கொஸ்டின் வந்து 2,5,4 ஆகிய எண்களின் நான்காவது விகித சமம் அல்லது சமன் எண் காண்க. ஓகே, அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணா 2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 இன்டூ 4. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 4 எவ்வளவு? 20. இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்தா டிவைடட் 2 போட்டா அப்ப ஆன்சர் என்ன? 10. ஸோ ஆன்சர் வந்து 10. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்ப இது பிராக்டிஸ் கொஸ்டின் கீழே இருக்கு பாத்தீங்களா? அது நீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. பிராக்டிஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து நான்காவது விகித சமன் காண்க.
60, 48, 30, அடுத்தது லாஸ்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 4ஆவதா இருக்கிறது தான் எக்ஸ்ன்னு எடுக்கணும். நம்ம கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிடில் 2. 60 into x equal to 48 into 30. இதுல இருந்து x equal to போட்டோம் அப்படின்னா 48 into 30 divided by 60 அப்படி வச்சுக்கலாம். இந்த 48ஐயும் 30ஐயும் மல்டிப்ளை பண்ணாதீங்க, அது தேவையில்லை, அது பெரிய நம்பரா போகும். ஓகேவா? இப்போ இதுல ஒரு 0 0 கட் பண்ணினா இதுல 1 2 2ஆல கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 24. ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஃபோர்த் ஃபாலோயிங் ப்ரப்போர்ஷன். ஆக்சுவலா இது 4 விகிதம் இருக்கா? அப்ப நீங்க இதுக்கும் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர், மிடில் 2 நம்பர்ஸ். ஓகே, அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்போ 27 into 8 that is equal to 72 into x. அப்ப x equal to போட்டோம் அப்படின்னா 27 into 8 divided by 72. இதை கேன்சல் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது? 8 72 8 டேபிள் அடிச்சா 9 டைம்ஸ் போகும், 9 27 3 டைம்ஸ் போகும். அப்ப x ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ இது தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபைண்ட் த தேர்ட் ப்ரப்போர்ஷன். தேர்ட் ப்ரப்போர்ஷனா எந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுப்பீங்க? மூன்றாவது விகித சமன் காண்க அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்து 2.5, 1.5, எக்ஸ். மூணாவதா இருக்கிற நம்பர் என்னன்னு எடுக்கணும்? எக்ஸ்ன்னு எடுக்கணும். இப்ப இதுக்கு நாம என்ன கண்டிஷன் சொன்னோம்? இது ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? ஏ இன்டூ சி. பி ஸ்கொயர்னா பி வந்து எவ்வளோ? 1.5. ஸ்கொயர்னா அதை 2 டைம்ஸ் எழுதலாமா? இப்ப ஏ வந்து என்ன எழுதுவீங்க? 2.5 இன்டூ எக்ஸ். கரெக்டா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க எழுதுறேன். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 இன்டூ 1.5 டிவைடட் வந்து என்ன இருக்கும்? 2.5 இருக்குமா? இப்ப இதை வந்து கேன்சல் பண்ணும். இதை நீங்க கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலையும் கீழையும் 5 டேபிளால அடிக்கலாம், அப்படிதானே? பாயிண்ட்ல இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளோப்பா வரும்? 15 ஸ்கொயர் எவ்வளோ? 22.5. கீழே என்ன இருக்கு? 2.5. சரி, 2.25. 2 டிஜிட் பாயிண்ட் வரும், அப்படிதானே? ஏன்னா 1.5 இன்டூ 1.5 பெருக்குனா எவ்வளவு? 2.25. லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் பாயிண்ட் இருக்கும். சரி, இப்ப மேல எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு? 2. கீழே 1. இந்த பாயிண்ட ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? மேல 225 போட்டா கீழே என்ன எழுதணும்? 250. ஓகே, ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன்னா 25 டேபிள் அடிக்கிறேன். 10 25 9 25. 9/10 அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? 0.9. ஸோ ஆன்சர் வந்து 0.9. அதுக்கு அடுத்து பிராக்டிஸ் கொஸ்டின் 2ன்னு இருக்குல்ல, அது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. 2 சம்ஸ் இருக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து 4, 42, எக்ஸ்ன்னு எடுப்போமா. இப்போ இதுல வந்து இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டூ சி. யார் இங்க ஆன் பண்ணிருக்கீங்க கிளாஸ்? புரியல. தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னா மூணாவது தான். ஆமா, அதுதான் சொல்றேன். தேர்ட் ப்ரொபோர்ஷனா எக்ஸ் லாஸ்ட்ல தான் எடுக்கணும். ஃபோர்த் ப்ரொபோர்ஷனாலும் எக்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் எடுக்கணும். மீன் ப்ரொபோர்ஷனா தான் சென்டர்ல எடுக்கணும். எக்ஸ் வந்து சென்டர்ல எடுக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து 42 இன்டூ 42 தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் 441. ஓகேவா? செகண்ட் சம் என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஓகே தானே? ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது செகண்ட் சம். ஓகே, ஆன்சர் வராதவங்க கவனிங்க. செகண்ட் சம் எப்படி போடணும்னு பாருங்க. இதுல வந்து 0.8, 0.2, எக்ஸ். ஓகேவா? இதுல மிடில் இருக்கிற நம்பர் 0.2 இன்டூ 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 இன்டூ எக்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோம்னா இது 0.2 இன்டூ 0.2 கீழே என்ன வரும்? 0.8. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0.04. ஓகே, ரெண்டு டிஜிட் பாயிண்ட் வரும். கீழே என்ன இருக்கும்? 0.8. இதுல ரெண்டு டிஜிட் பாயிண்ட் எடுக்கணும்னா இதை வந்து மேலையும் கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மேல 4 வரும், கீழே 18 வரும். ஓகே, அடுத்தது இதை நான் வந்து என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணா 1/4 வருமா? ஓகே, 1/20 வரும் தானே? இப்போ இது வந்து பாயிண்ட்ல சொன்னா என்ன ஆன்சர்? 0.05. எப்படி அதை 1/20 0.05னா 1 உள்ள போட்டுட்டு 20 வெளியே போட்டு டிவைட் பண்ணும். அப்படி பண்ணும்போது 1ல போகாது. அப்ப நம்ம 0 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போவோம், அப்படியும் போகாது. ஓகேயா? ஸோ அப்போ இன்னொரு 0 போடும். இது 5 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 0.05. 520 100. அடுத்தது போல மாடல் 3 வந்து மீன் ப்ரொபோர்ஷன், சராசரி விகிதம் கண்டுபிடிக்கணும். பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன்னா இடையேன்னு அர்த்தம்.
48 மற்றும் 12 இடையே சராசரி விகிதம் காண்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறது எங்க எடுக்கணும் சொல்லுங்க? சென்டர்ல எடுக்கணும். ஓகேவா? 48 கமா எக்ஸ் கமா 12. இதுக்கான கண்டிஷனும் என்னதான் சொன்னோம்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. ஏபிசி இருக்கா? ஸோ இதுல இருந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டூ சி அப்படி போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர், பி தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 48 இன்டூ 12. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா ஸ்கொயர்ல இருந்து வெறும் நம்பரா மாத்தும் போது இங்க என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 48 இன்டூ 12. ஸோ இப்போ இங்க வந்து நீங்க ரூட்ல 48 ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதுவீங்க? பிரிச்சு எழுதுங்க. டேபிள்ல பிரிச்சு எழுதுங்க. 12 இன்டூ 4 எழுதலாமா? சரி, 12 இன்டூ 4 இன்டூ 12. இப்போ இந்த ரூட்குள்ள இருக்கிற காமனா ரெண்டு நம்பருக்கு வெளியே நம்ம ஒரு நம்பர் காமனா எடுத்துக்கலாம் தானே? ரூட்னா அதுதானே. ஸோ ரூட்குள்ள 2 நம்பர்ஸ் இருந்தா நம்ம ரூட் எடுக்கும்போது ஒரு நம்பர் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். 4க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 2. ரெண்டு 12க்கு நான் ஒரு 12 மட்டும் எடுத்துட்டேன். அப்புறம் 4க்கு ரூட் எடுத்தா 12 வரும். இப்போ ரூட் சிம்பிள் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம இதுக்கு ரூட் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 24. ஆமா, மீன் ப்ரப்போர்ஷன்னா பி தான் எக்ஸ், சென்டர்ல உள்ளதுதான் எக்ஸ். ரூட்குள்ள அது கவனிங்க, பேசிக் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கவனிங்க. ரூட்குள்ள 5 இன்டூ 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப ரூட் எடுக்கும்போது என்ன மட்டும்தான் வரும்? 5 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ ரூட்குள்ள 2 நம்பர்ஸ் இருந்தா அது ஒரு நம்பர் காமனா எடுப்போம். இது அது என்ன பேசிஸ்லனா 5 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. ரூட்னா பவர்ல 1/2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும், அதனால வெறும் 5 மட்டும் இருக்கும். ஓகேவா? அடுத்த பிராக்டிஸ் கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் பிராக்டிஸ்ல 1 அண்ட் 2. செவன்டி டூ வருதா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வருது, பி. ஸோ இதுல வந்து the mean proportional between 64 and 81 அப்படின்னு இருக்கு. இதுல வந்து 64 கமா எக்ஸ் ஈக்குவல் இன்டூ 81 வருவீங்க. சரி, கமா 81. இதுல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து 64 இன்டூ 81 வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு போடும்போது இந்த நம்பருக்கு என்ன எடுக்கணும்? ரூட். இதை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம், தனித்தனியாவே ரூட் எடுத்துடலாம். 64க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ? 8. 81க்கு 9. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 72. அடுத்த சம், செகண்ட் சம். இது வந்து எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.25 இன்டூ 0.04 அப்படின்னு வரும். கரெக்டா? ரூட் ஆஃப் போடும்போது இப்ப அதுக்கு ரூட் எடுக்கிறப்ப எப்படி போடுறேன்னு பாருங்க. 0.25க்கு ரூட் எடுத்தா எவ்வளவு வரும்? 0.5. 0.04க்கு ரூட் எடுத்தா 0.2, வெறும் 2.
இங்க 2 டிஜிட் பாயிண்ட் இருந்தா ஆன்சர்ல ஒரு டிஜிட் வரும். அதாவது 25க்கு ரூட் எடுத்தா 5, அதுல 2 டிஜிட் இருக்கு. இப்ப இங்க ஒரு டிஜிட் பாயிண்ட் வைக்கிறோம். 4க்கு ரூட் எடுத்தா 2 டிஜிட் பாயிண்ட் இருக்கு, ஒரு டிஜிட் வைக்கிறோம். ஓகேவா? இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 0.1 வெறும் 1 10. இந்த 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10 தானே. நீங்க எத்தனை டிஜிட் பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட். அப்ப 1 2 இந்த இடத்துல தானே பாயிண்ட் வரும். அப்ப ஆன்சர் 0.10 சொன்னாலும் ஒண்ணுதான், 0.1 சொன்னாலும் ஒண்ணுதான். ஆன்சர் 0.1. ம். அடுத்த கொஸ்டின். The ratio of two numbers is 3:4 and their sum is 420. Find the greater of the two numbers. ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோ எடுத்தா 3:4 வரும். அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா 420 வரும், 420 வரும். அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது எப்படி போகணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த டூ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 3:4 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து முதல்ல எக்ஸ் போட்டு எழுதுக்கணும். அதாவது 3x ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் என்னது 4x. இது மாதிரி எக்ஸ் ஏன் காமனா போட்டு எழுதுறோம் அப்படின்னா, ரேஷியோல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ரெண்டு நம்பரை வந்து காமனா ஒரு டேபிளால டிவைட் பண்றது தான் என்னது ரேஷியோன்னு சொன்னோம். அப்ப அந்த காமன் நம்பர் அப்படிங்கிறது இதுக்கும் இதுக்கும் ஒரே நம்பர் தானே இருக்கும். ஸோ அப்ப இங்க எக்ஸ் போட்டா இங்கேயும் என்னதான் போடணும், எக்ஸ். அதுக்கு அடுத்தது அண்ட் சம் அப்படின்னா கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப இந்த ரெண்டு எக்ஸ் போட்டு நம்ம எழுதின அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா அதோட டோட்டல் எவ்வளவு வரணும்? 420. இப்ப இதை ஆட் பண்ணா 7x ஈக்குவல் டு 420 வருமா? அப்ப x ஈக்குவல் டு 420/7. கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது? 60. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம 3x எடுத்தோமா, எக்ஸோட வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணா 3 into 60 180 வரும். 4x ஈக்குவல் டு 4 into 60 என்ன வரும்? 240. இதுல எது பெரிய நம்பர்? 4x தான் பெரிய நம்பர். ஸோ அப்ப ஆன்சர் என்ன? 240. இப்ப நான் சொல்லியிருக்கிற மாடல்ல சம் கூடுதல்னு இருக்கு. டிஃபரன்ஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? மைனஸ். மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட்னு இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும். ஸ்கொயர்னு இருந்தா ஸ்கொயர் எடுக்கணும். இது புரிஞ்சது தானே எல்லாருக்கும்? அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் 240 ஆன்சர். கிரேட்டர் நம்பர் அதுதான், அதனால.
எழுதியாச்சா? இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குப்பா? 4x plus 5x equal to என்னது? 27. 9x equal to 27. அப்ப x equal to என்ன? 27 by 9. கேன்சல் பண்ணா 3 வருதா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படிதானே? இப்போ 4x equal to 4 into 3 12. செகண்ட் நம்பர் வந்து 5x 5 into 3 வந்து 15. ஸோ ஆன்சர் வந்து 12, 15 15, 12. 12, 15. அந்த ஆர்டர் சம்டைம் மாத்தி கூட கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல. ஸோ அதை கரெக்டா எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின் தமிழ்ல வந்து நான் அதை எழுதுறேன். அதாவது அவர்கிட்ட இருந்த 780 கிலோகிராம் அரிசியை வந்து ரெண்டு மகன்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. சோ அப்படி கொடுக்கும்போது இளைய மகனுக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அது மாதிரி ரெண்டு பங்கை யாருக்கு கொடுக்குறாரு? மூத்த பையனுக்கு கொடுக்குறாரு. சரியா? சோ அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இருவருக்கும் கிடைத்த தொகை என்ன, அதாவது இருவருக்கும் கிடைத்த அளவு என்ன? இப்ப ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ம் இதுல யாரு அதிகமா வாங்குறா? எல்டரா யங்கரா? A father divided 780 grams rice between his two sons such that the elder gets twice of his younger brother. younger brotherக்கு கிடைச்சது மாதிரி twice யாருக்கு கிடைக்குது? எல்டர். சோ அப்ப அதிகமா வாங்குறது எல்டர். ஓகேயா? இப்ப இத ரேஷியோவா சொல்லுங்க. ரேஷியோவா எப்படி சொல்வீங்க? ட்வைஸ்னா இப்ப எல்டருக்கு ரெண்டு பங்குனா யங்கருக்கு என்னவா இருக்கும்? ஒரு பங்கு தானே இருக்கும். சோ அப்ப ரேஷியோவா சொன்னா அப்ப இது என்னது? 2:1. இப்ப நீங்க போட்டுடலாம்ல. எப்படி போடுவீங்க? 2x plus 1x equal to என்னது? 780. அப்ப 3x equal to 780. அப்ப x equal to 780 divided by 3. ட்ரை பண்ணி சொல்லுங்க என்ன ஆகுது? இது 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 260. இப்ப 2:1 ரேஷியோ இருக்கு இல்லையா? அப்ப 2 into 260 மல்டிப்ளை பண்ணா 520 எல்டருக்கு கிடைச்சது. 1 into 260 அது யாருக்கு? யங்கருக்கு கிடைச்சது. ஸோ ஆன்சர் வந்து 520, 260. கேன்சல் பண்றது செக் பண்ணுங்க. 3ஆல கேன்சல் பண்றது.
ஓகே, அடுத்தது மூணாவது கொஸ்டின். கேன்சல் பண்றது செக் பண்ணீங்களா? 780. இது எப்படி போடுவீங்க? 2 ரேஷியோ இருக்கு, இதுல எத்தனை ரேஷியோ இருக்கு? 3 ரேஷியோ இருக்கு. எவ்வளவு அமௌண்ட்டை பிரிக்கிறாங்க? 5000. என்ன ரேஷியோல? 2:3:5. அப்ப ஒவ்வொரு அமௌண்ட்டும் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதணும்? 2x plus 3x plus 5x ஈக்குவல் டு என்ன போடுவீங்க? 5000. இதை தனியா ஒர்க் அவுட் பண்றேன். 2x பிளஸ் 3x பிளஸ் 5x ஈக்குவல் டு என்னது? 5000 வருமா? இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 10x ஈக்குவல் டு 5000. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 500. நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டும் வேணும்னா இது கூட அந்த 500 என்ன செய்வோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 2 இன்டூ 500 1000. செகண்ட் அமௌண்ட் வந்து 3 இன்டூ 500 1500. 5x ஈக்குவல் டு 5 இன்டூ 500 2500. ஸோ இதுதான் அந்த 3 அமௌண்ட். இது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கிறது, சூஸ் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? ஸோ இது வந்து எந்த ஆப்ஷன்ல வருது இப்ப நம்ம போட்டது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 1000 1500 2500. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two numbers are in the ratio 4:5. The difference between these numbers is 24. Then find the numbers. ஓகே, இப்போ இந்த இதுல டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சம். ஓகேவா? டோட்டல். அதனால ஆட் பண்ணும். டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். எதை? ரேஷியோவை. ஓகேயா? இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 4 இருக்கு, செகண்ட் நம்பர் 5 இருக்கா? அப்ப இதை டிஃபரன்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 4x மைனஸ் 5x அல்லது 5x முதல்ல போட்டு 4x ரெண்டாவது போட்டுக்கலாம். அது மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதை டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, என்ன ஆன்சர் வரும்? இது தமிழ்ல வேணா கொஸ்டின் எழுதிக்கோங்க. இரு எண்களின் விகிதம் 4:5. அவற்றின் வித்தியாசம் 24. அந்த எண்களை காண்க.
இது எப்படி போகணும்? 4:5. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4:5னா 4x and 5xன்னு எடுத்துக்கலாமா? ஸோ டிஃபரன்ஸ் வித்தியாசம் அப்படின்னு இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி மைனஸ் பண்ணும்போது நீங்க வந்து கிரேட்டர் நம்பர் முதல்ல, செகண்ட் நம்பர் ரெண்டாவது போட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 5x மைனஸ் 4x. அப்படி டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்னு சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல? 24. இப்போ இது x ஈக்குவல் டு அப்ப என்ன வருது? 24. இப்போ இதை நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 4 into 24 96. செகண்ட் நம்பர் 5 into 24 120. ஸோ இதுதான் அந்த டூ நம்பர்ஸ். 96, 120 எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர்னா அந்த ஆர்டர் மாத்திரக்கூடாது. ஓகேவா? 96 தான் முதல்ல இருக்கணும், அடுத்தது 120 இருக்கணும். அடுத்தது போலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின். Fifth question பாருங்க. An amount of rupees 1,200 is distributed among A, B, C in the ratio of 5:7:13. What is the difference between shares of C and B? இப்போ இந்த கொஸ்டின் தமிழ்ல ரூபாய் 1200 ஆனது A, B, C ஆகிய மூவருக்கும் 5:7:13 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. C மற்றும் B க்கு கிடைத்த தொகைகளின் வித்தியாசம் என்ன? C மற்றும் B க்கு கிடைத்த தொகைகளின் வித்தியாசம் என்ன? கொஸ்டின் எழுதியாச்சா எல்லாரும்? கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா அடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல வந்து 1200 தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்? ABC 5, 7, 13. இல்ல யாருக்கு அதிகமான அமௌண்ட் போயிருக்கு? சிக்கு. அப்படிதானே? முதல்ல உள்ளது A, ரெண்டாவது B, அடுத்தது Cன்னு எடுத்துக்கணும். சிக்கு தான் அதிகமான அமௌண்ட் வந்து போயிருக்கு. இவங்க என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர்ஸ் ஆஃப் சி அண்ட் பி? சிக்கும் பிக்கும் எவ்வளவு ஷேர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எப்படி செய்யலாம் பாருங்க. ஃபைவ் இஸ் டு 7:13 இதுதான் 3 பேருக்கு கொடுத்த ரேஷியோட வேல்யூ. எவ்வளவு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துருக்காங்க? 1200. அப்படிதானே? இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 5x plus 7x plus 13x ஈக்குவல் டு என்ன போடுவோம்? 1200. இப்ப எல்லாத்தையும் கூட்டுனா எவ்வளவு வருது? 25x ஈக்குவல் டு 1200 வருமா? அப்ப x ஈக்குவல் டு போட்டா 1200 டிவைடட் பை 25 வரும். ஓகே, இப்ப இதை நான் கேன்சல் பண்றேன். 5 டேபிள்ல 5, 5, 25 இங்க எத்தனை டைம்ஸ் போகும்? 2, 5, 10 வருமா? பேலன்ஸ் 2, 4. ஓகே, இதை மறுபடியும் 5 டேபிளால அடிச்சா எவ்வளவு டைம் வரும்? 4, 5, 48 வருமா? 4, 5, 20 பேலன்ஸ் 4. ஓகே, 48 வருது.
சோ இப்ப நமக்கு வந்து ஏக்கு எவ்வளவு அமௌண்ட், பிக்கு எவ்வளவு அமௌண்ட், சிக்கு எவ்வளவு அமௌண்ட்லாம் அவங்க கேட்கல. அவங்க கேக்குறது டிஃபரன்ஸ் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும், பி அண்ட் சி. பி மற்றும் சிக்கு கிடைத்த தொகைகளின் விகிதம், வித்தியாசம். ஓகேயா, பி அண்ட் சிக்கு கிடைத்த வித்தியாசம் தான் கேக்குறாங்க. அப்போ நீங்க எல்லாமே எதையுமே கண்டுபிடிக்க தேவையில்லை, இதை மட்டும் போடுங்க. பிக்கும் சிக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 7க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளவுப்பா வரும்? 13x minus 7x எவ்வளோ? 6x. x எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 48. அப்ப 6 into 48 மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துருமா? எவ்வளோ வருது? 288. போதும். இது நோட் பண்ணியாச்சாப்பா? இது எல்லாருக்கும் புரியுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம். ஓகே, அடுத்த சம் பாருங்க. 3 numbers are in the ratio ABC. 3 numbers are in the ratio 12:15:25. If the sum of these number is 312 and find the ratio between the difference of B and A and the difference of C and B. அதாவது என்னன்னு புரியுதா? அவங்க என்ன செய்ய சொல்றாங்கன்னா, ஏபிசி முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பியையும் ஏயையும் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அதான் டிஃபரன்ஸ். அதுக்கும் சிக்கும் பிக்கும் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப இது எல்லாமே போட்டு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்ல இந்த ரேஷியோ வச்சே கொண்டு வந்துடலாமா? ரேஷியோ வச்சே கொண்டு வந்துடலாமா? இப்போ பிக்கும் ஏக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இது இது ஏ, இது பி, இது சி, அப்படிதானே? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 3. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அப்ப ஆன்சர் 3:10 போட்டுடலாமா? அப்படி போட்டா வருதான்னு செக் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. 3 numbers are in the ratio. 3 எண்கள், ஏபிசி என்ற 3 எண்கள். அதோட இதை இங்க எழுதுறேன். ஏ கமா பி கமா சி என்ற 3 எண்கள் 12:15:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கூடுதல் 312. பி கமா ஏ இவற்றின் வித்தியாசம் கமா சி மற்றும் பி இவற்றின் வித்தியாசம் இவை இரண்டுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? இவை இரண்டுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன?
potassium. நார்மலா எப்படி போடுவோம் இதை 12x plus 15x plus 25x equal to என்ன வரும் 312. அதுல இருந்து x கண்டுபிடிங்க. ஸோ இது எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்க 12:15:25. இதோட டோட்டல் என்ன சொன்னாங்க 312 அப்படிதானே. இப்போ 12x plus 15x plus 25x ஈக்குவல் டு 312 வருமா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 52x equal to 312. அப்ப x equal to 312/52. இப்ப நான் இதை கேன்சல் பண்ணும். டைரக்டா எந்த டேபிள்ல போடலாம் 6 டேபிள்ல போடலாம் சரியா. அதாவது 152 6 டைம்ஸ் போட்டா ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் ஆகும். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6 கிடைக்குது. இதை நான் வந்து ஏபிசி மூணுலயுமே சப்ஸ்டியூட் பண்றேன். ஏயோட வேல்யூ வந்து அப்ப என்ன வரும்னா 12 into 6 72. அண்ட் பியோட வேல்யூ என்ன வரும்னா 15 into 6 90. அண்ட் சியோட வேல்யூ வந்து 25 into 6 150. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி அண்ட் ஏ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ். ஸோ பி மைனஸ் ஏக்கும் எதுக்கும் நமக்கு வேணும் சி மைனஸ் பி இஸ் டு சி மைனஸ் பி. இப்போ பி மைனஸ் ஏ அப்படின்னா 72 மைனஸ் 90 மைனஸ் 72. ஓகே அதுக்கப்புறம் 150 மைனஸ் 90. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் 18 வருமா. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 60 வருமா. 18க்கும் 60க்கும் ரேஷியோ எடுத்தா நான் வந்து 6 டேபிள்ல டிவைட் பண்றேன். 3 6 இங்க எத்தனை 6 10. இதே ஆன்சர் தானே வருது. அப்ப இதை தான் நம்ம ஷார்ட்டா எப்படியே போட்டுடலாம். இந்த 12:15:25 இருக்குல்ல இதுல ஏ இது பி இது சி தானே. அப்ப இதையே மைனஸ் பண்ணுங்க 15 மைனஸ் 12 அதுக்கப்புறம் 25 மைனஸ் 15. இதை மைனஸ் பண்ணா இங்க 3 இங்க 10 வந்துருதா. ஸோ இதை ஷார்ட்டாவே போட்டுக்கலாம் ஓகேவா. ரேஷியோ எப்பவுமே சின்ன வேல்யூ தான் இருக்கும். மோஸ்ட்லி சின்னதுதான் இருக்கும். எழுதியாச்சா நோட் பண்ணியாச்சா அடுத்தது போலாமா. அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் த இன்கம் ஆஃப் ஏபிசி இந்த ரேஷியோ இந்த கொஸ்டின் 7th கொஸ்டின். The income of ABC in the ratio 2:5:1 and the income of B is 291 more than that of A. Then the income of C. இது ஒரு முக்கியமான மாடல். இந்த மாடல்ல சம்ஸ் வரும் நமக்கு. இது எப்படி எழுதுன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்ல உள்ளவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம்? 3 பேரோட இன்கமோட என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஏ கமா பி கமா சி ஆகிய மூவரின் வருமானங்களின் விகிதம். டூ இஸ் டு 5:11. ஓகேயா? பியின் வருமானம் ஏயை விட ரூபாய் 291 அதிகம். ரூபாய் 291 அதிகம் எனில் சியின் வருமானம் என்ன? இந்த 3 பேரோட இன்கம்ல யாருக்கு அதிகமான வருமானம் இருக்கு? சி, அப்படிதானே? சியோட நம்பர் என்ன இருக்கு? 11. செகண்ட் யார் இருக்கு? பி. அடுத்ததுதான் யாரு? ஏ. ஏ பி ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகம்? பிக்கு தானே அதிகம். ஏயை விட பி எவ்வளவு அதிகமா வாங்குறாரு? 3. 2:5னா டிஃபரன்ஸ் என்ன? 3 தானே. அந்த 3 வச்சுதான் இந்த சம்மே நம்ம செய்ய போறோம். ஓகேவா? சோ இது எப்படி செய்யணும் பாருங்க. இந்த நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதா? ஆன்லைன் கிளாஸ் ஒயிட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதா? ஓகே. 2:5:11. இது ஏ, இது பி, இது சி. ஸோ நமக்கு வந்து பி இஸ் ₹291 கிரேட்டர் தென் சி, அப்படிதானே? அப்ப இதுல நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5x மைனஸ் 2x ஈக்குவல் டு 291 போடுறேன். போடலாமா இல்லையா? அதாவது பி வந்து இவரை விட 3 பங்கு அதிகம் வாங்குறாருல, அந்த 3 பங்கு தான் எவ்வளவு ருபீஸ்? 291. அதாவது பியோட சேலரியையும் ஏயோட சேலரியும் மைனஸ் பண்ணா என்னதான் வரும்? 291 தான் வரும். அது புரியுதா? இது பேசிக்கா ஒரு விஷயம் தான். இதுல நம்ம நார்மலா பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, ஏ வந்து ஏயோட சேலரி 10,000 வச்சுக்கோங்க, பியோட சேலரி 20,000 வச்சுக்கோங்க. பி வந்து ஏயை விட அதிகமா சேலரி வாங்குறாரு அப்படின்னா எவ்வளவு வாங்குறாரு? 10,000 அதிகமா வாங்குறாரு. அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ரெண்டு பேரோட சேலரிய மைனஸ் பண்ணா 10,000 வரும் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அப்படிதானே? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல மோர் ஆர் லெஸ் தென் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? மைனஸ். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ பில இருந்து ஏயை மைனஸ் பண்ணி நான் என்ன போடுறேன்? 291. அப்ப 3x ஈக்குவல் டு எவ்வளோ? 291. x ஈக்குவல் டு 291 டிவைடட் பை 3. ஸோ இப்போ இதுல வந்து 9 டைம்ஸ் போகும். 9×3=27, 7×3=21. எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை வச்சுதான் நம்ம அடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? யாரோட சேலரி? சி. சியோட இன்கம் கண்டுபிடிக்கணும். சிக்கு வந்து 11x தானே. அப்ப 11 இன்டூ 97 மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் நம்மளோட ஆன்சர். மல்டிப்ளை பண்ணா 1067 வருதா? சோ இதுதான் யாரோட இன்கம்? சியோட இன்கம்.
இதை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம மாடல் 5. மாடல் 5ல two number is divided into three parts. Sorry, a number is divided into three parts such that the ratio is 3:4:5 and the sum of their squares is 5000. Find the three parts. இது வந்து question. So இது தமிழ்ல ஒரு எண் 3:4:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 5000. எனில் அந்த எண்கள் என்ன? வர்க்கம்னா ஸ்கொயர் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப ஸ்கொயர் எடுக்கணும்னா அப்ப எப்படிப்பா மாறும் ரேஷியோ? 3:4:5 இருக்குல்ல, அதுக்கு ஸ்கொயர் எடுத்தா அப்ப எப்படி மாறும்? 9, 16, 25. அப்ப எக்ஸ் வெறும் எக்ஸ்ன்னு இருக்குமா, அது எக்ஸ் ஸ்கொயர்னு மாறுமா? எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும். ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி செய்யணும் பாருங்க. 3:4:5 ரேஷியோ அவற்றோட டோட்டல் வந்து 5000 அப்படிதானே? ஸோ 3x the whole square plus 4x the whole square plus 5x the whole square. ஏன் ஸ்கொயர் பண்றோம்? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயரோட டோட்டல் தான் 5000, அதனால ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல என்ன வரும்? 9x square plus 16x square plus 25x square equal to 5000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 50. 9 plus 16, 25, 25 plus 25, 50x square equal to 5000. ஓகேயா? அப்ப x square equal to 5000 divided by 50. இப்ப இத 0 கட் பண்ணிடலாம். 5 டேபிள் அடிச்சா 100 வருமா? இப்ப x ஸ்கொயர் 100 அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன? 10. ரூட் ஆஃப் 100 போடுவோம். 100க்கு ரூட் எடுத்தா 10 வரும். ஓகேவா? இப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? அந்த 3 நம்பர்ஸும் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3x அப்படின்னா 3 into 10 30. செகண்ட் நம்பர் வந்து 4x அப்படின்னா 4 into 10 40. தேர்ட் நம்பர் வந்து 5x 5 into 10 50.
நோட் பண்ணியாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து நீங்க ஹோம்ஒர்க் அது நோட் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்க அந்த 2 சம்மே ஹோம்ஒர்க் அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மும் இந்த சம் அது போயிடுச்சு, அதுதான் இங்க வராது. என்னடா எக்ஸ்பிளனேஷனா சம்மா? இந்த சம்க்கு ஆப்ஷன் என்னப்பா இதுல பாருங்க. ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து ஹோம்ஒர்க். இந்த சம்மோட சென்டென்ஸும் சேம் தமிழ்ல இதே சென்டென்ஸ் தான், நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் தர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா வர்க்கங்களின் வித்தியாசம் மைனஸ் பண்ணும். ஓகே, இது வந்து வர்க்கங்களின் வித்தியாசம் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள சம் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இப்போ ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். மாடல் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம் சரியா? மாடல் 6ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. என்ன சம் வரீங்க? இதுல ஹோம்ஒர்க் சம் உள்ளவங்க எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? எழுதிட்டீங்களா? இந்த 2 சம்மும் எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி, இப்ப வந்து நான் ஜிகே கொஸ்டின் இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இது என்னென்ன ஆன்சர் தெரியுதா சொல்லுங்க. நேம் த ஸ்மாலஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி. ஸ்டெப்ஸ். இதுதான் நம்ம காதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலும்பு, அதுதான் ஸ்மாலஸ்ட் போன். ஓகே, இதே லாங்கஸ்ட் போன்னா என்னது? ஃபீமர். இது தொடை எலும்பு, நம்மளோட தொடை எலும்பு தான் அது வந்து ஃபீமர்னு சொல்லுவோம். ஓகேவா? நேம் த டீப்பஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு. உலகின் மிக ஆழமான பெருங்கடல். பசிபிக் ஓஷன்.
ஓகே, ஆழமான பெருங்கடல். லார்ஜஸ்ட் ஓஷன் சொன்னாலும் அதுதான் பசிபிக் தான். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அம்பேத்கர். அடுத்தது விச் பிளானட் இஸ் க்ளோசஸ்ட் டு த சன்? மெர்க்குரி. நமக்கு எர்த்துக்கு பக்கத்துல, சாரி மெர்க்குரி இல்ல, ஒரு நிமிஷம், கரெக்ட் தான், மெர்க்குரி. க்ளோசஸ்ட் டு த சன் தானே கேட்டிருக்காங்க. சூரியனுக்கு அருகில் உள்ளது தானே மெர்க்குரி. இதே நம்ம நேத்து ஒரு சம் பார்த்தோம்ல, நேத்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, பூமிக்கு அருகில் உள்ளது, எர்த்துக்கு க்ளோசஸ்டா இருக்கிறது என்ன பார்த்தோம்? வீனஸ். ஓகேயா? பூமிக்கு அருகில் உள்ளதுன்னா அது வந்து வெள்ளி. ஓகே, ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா. நாம நேத்து பார்த்தது வந்து லாங்கஸ்ட் டேம். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னது? ஹையஸ்ட் டேம். ஹையஸ்ட் டேம் வந்து என்னதுன்னா தெஹிரி. தெஹ்ரி டேம். ஓகே, இந்த அடுத்தது த அடால்ட் ஹியூமன் skeleton இஸ் மேட் அப் ஆஃப். ஒரு நன்கு வளர்ந்த ஒரு மனிதனோட எலும்புகள் எண்ணிக்கை இருக்கும் 206 இருக்கும். ஓகேவா? பிவி சிந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவங்க? அசோசியேட்டட் வித் பேட்மிண்டனா டென்னிஸா? பேட்மிண்டன். வாட் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் பிரான்ஸ்? பாரிஸ். In which year Second World War end? 1945. Who is known as the father of modern physics? இல்ல இது நான் ஸ்கோல்டுல வைக்கிறேன். நான் இது கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். மாடர்ன் பிசிக்ஸ் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். எனக்கே மறந்துருச்சு. ஓகே, வாட் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு? நைல் ரிவர். நைல் ரிவர் தான் லாங்கஸ்ட் ரிவர். இதே லார்ஜஸ்ட் ரிவர்னு கேட்டா அமேசான். ஓகேவா? அது விச் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, என்னது? ஜப்பான். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல்? இதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன்னா ப்ளூ வேல், நீல திமிங்கலம். விச் காண்டினென்ட் இஸ் நோன் அஸ் டார்க் காண்டினென்ட்? ஆப்பிரிக்கா. ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படிலாம் இல்ல, அதுக்கு ரீசன் இருக்கு. வேர்ல்டுல நிறைய கண்ட்ரிஸ் டெவலப் ஆகும்போது ரொம்ப லேட்டா டெவலப் ஆனது யாரு? ஆப்பிரிக்கா. அதனால ஓகேயா? வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு? கிரீன்லாந்து. கிரீன்லாந்து தான் மிகப்பெரிய தீவு உலகிலேயே. ஓகேவா? விச் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன்? நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு வந்து நார்வே. மிட் நைட்ல கூட அங்க வெளிச்சமா தான் இருக்கும், இருட்டு ஆகவே ஆகாது. ஓகேவா? ஹூ டிஸ்கவர்ட் பென்சிலின்? பெனிசிலின் மருந்தை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் பிளம்மிங். ஓகே, அடுத்தது ஹூ இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்? ஏற்கனவே சொன்னதுதான், ரிப்பீட் ஆகும் நிறைய கொஸ்டின். ராஜேந்திர பிரசாத். ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம்? மெர்குரி. நேத்து ஒண்ணு பார்த்தோம்ல, லார்ஜஸ்ட் பார்த்தோம்ல, அது என்னது? ஜூபிட்டர். ஓகேயா? கேபிட்டல் ஆஃப் அருணாச்சல பிரதேஷ்? இட்டாநகர். ஒன்லி 20 கொஸ்டின்ஸ் தான் நான் எனக்கு கொடுத்துருக்கேன். இந்த 20 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஓகே தானே? இது திருப்பி கேட்டா சொல்ல தெரியும் தானே? நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட இயர், முதல் உலக போர் நடந்த ஆண்டு. ஓகே, செகண்ட் வந்து சந்திராயன் 1 பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ். சந்திராயன் 1 பத்தி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வரணும். ஓகே, அடுத்தது மங்கள்யான் பத்தி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வரணும். மங்கள்யான். ஆமா.
ஆமா 5 பாயிண்ட்ஸ். மங்கள்யான் பத்தி 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது பாப்புலேஷன்ல வந்து ஹையா இருக்கிற சிட்டி எது அண்ட் லோவா இருக்கிற சிட்டி எது? பாப்புலேஷன் இந்தியால பாப்புலேஷன் ஹையா இருக்கிறது எது, லோவா இருக்கிறது எது? சரியா? இந்த 4 பாயிண்ட்ஸ் நாளைக்கு வரும்போது பாத்துட்டு வாங்க. ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நாளைக்கு வந்து என்ன கிளாஸ் சொல்லியிருக்கேன்? ரேஷியோ ப்ரப்போர்ஷனோட பேலன்ஸ் இது பார்க்கலாம். மண்டே வந்து லீவா இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டே என்னப்பா? மண்டே ரம்ஜான். ஸோ மண்டே வந்து லீவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேயா? மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. மண்டே லீவா இல்லையான்னு நாளைக்கு சொல்றேன். அது ஒரே ஆன்சர் தான். ஓகே, பிடிஎஃப் வந்து சென்ட் பண்றேன்.